மூடர் பலியிடுகிறதை போல என்ன செய்யக்கூடாது? பலியிட கூடாது. உலகத்துக்கு முதலாவது இடத்தை கொடுத்துட்டு ஆண்டவருக்கு இரண்டாவது இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இது மூடருடைய பலி, இது பார்வோனின் ஆவி, இது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பிரிக்கிற ஆவி, இது மூடத்தனம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முதலிடம் கொடுக்காத, எனக்கு கனம் கொடுக்காத யாரிடத்திலும் நான் என்ன செய்கிறது இல்லை பிரியமாய். ஆமென். பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் செலுத்துகிற பலி மூடனுடைய பலி. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இருதயம் உங்களை ஆஸ்வதிக்க விரும்புது, ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன செய்யக்கூடாது? உடைய சரீரத்தில் இருதயத்தில் மூடன் பலியிடுகிறதை போல என்ன செய்யக்கூடாது. ஆமா, மத்தேயுவில் சொல்றாரு, தன்னுடைய உபவாச நாட்களில் முகத்தை தொய்யலா வச்சு முகத்தை வாட பண்ணி தான் உபவாசிக்கிறேன் என்பதை அநேகருக்கு தெரியும்படியா என்ன செய்யறாங்களா? ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, உன் பலனை அடைந்து தீர்த்து விட்டாய். மூடனுடைய பலி. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதற்காக விருப்பப்பட்டு உபவாசம் இருந்த? மனிதனுடைய அனுதாபத்தை சம்பாதிக்கணும், நீ அடைந்து தீர்ந்து விட்ட, உனக்கு ஆண்டவர் தீர்த்துட்டார், அவ்வளவுதான். உன்னுடைய பலன், நீ எதற்காக உபவாசம் இருந்தாயோ அந்த பலன் உனக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் இருக்கும்போது உன் முகத்துக்கு என்ன செய்? எண்ணெய் பூசு, உன் தலையில எண்ணெய் பூசு, முக வாடலா இருக்காது, முகத்தை கழுவு, ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரு. அப்போது உன்னுடைய அந்தரங்களை பார்க்க கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், என் இருதயம் அவருக்கு பிரீதியா, அவருக்கு உண்மையாய், அவருக்கு பிரியமானபடி இருக்கும்படி விரும்புகிறார். அது எப்படி இருக்கணுமா? கரைத்திரை அற்றதாய் பாவத்தோடு அக்கிரமத்தோடு பலி செலுத்த என்ன செய்யக்கூடாது. ஆமா, உன்னுடைய சகோதரன் பேரில் உனக்கு ஒரு குறை இருந்து நீ காணிக்கை செலுத்த வரும்பொழுது அது உன் இருதயத்தில் குத்தப்படுமானால் உன் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முதலாவது போய் என்ன செய்? ஒப்புரவாக. உன் இருதயத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் விதைப்பாரானால், உணர்த்துவாரானால் என்ன செய்யணும்? முதலாவது சமரசமாகணும், முதலாவது ஒப்புரவாகணும். அப்புறம் வந்து என்ன செய்யணுமா? காணிக்கையை செலுத்த ஆண்டவர் சொல்றார். கவனிங்க, என் ஆண்டவருடைய இருதயம் என்னை அவர்கிட்ட கிட்டி நெருங்க சேர வைப்பதற்காகவே தவிர என்னை விளக்குவதற்காக அல்ல. அக்கிரமத்தோடு வந்தாலும் பாவத்தோடு வந்தாலும் ஆண்டவரே தெரியாம செய்துட்டேன் மன்னிங்கன்னு சொன்னா கர்த்தர் இறங்கி மன்னிக்கிறார். மீண்டும் 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 அதை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் கோபப்படுறார். என் கர்த்தருடைய இருதயம் என் நடையை காத்துக் கொள்ளும்படியாக விரும்புகிறது. மூடர் பலியிடுகிறதை போல நான் பலியிட கூடாது. அல்லேலூயா. ஆமா, மூடன் கர்த்தருக்கு விரோதி என்று வேதம் சொல்லுகிறது. நோவாவின் பலி சுத்தமானது, ஆபேலின் பலி சுத்தமானது, ஆபிரகாமின் பலி சுத்தமானது. அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் பலி செலுத்தினாங்க. அந்த பலிகளை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய பலியவோ கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. கர்த்தர் அங்கீகரிக்க முடியாதபடிக்கு அவன் பலி இருந்தது. அது மூடத்தனமான பலி, ஆண்டவருக்கு பிரியமில்லாத பலி. கவனிங்க, ஆலயத்துக்கு வரும் பொழுது நான் மூடன் பலியிடுகிறதை போல பலியிடுவனை அல்ல, என்னுடைய தேவனுக்கு, உண்மையுள்ள தேவனுக்கு, பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா.